இல்லையோ அவன் தான் தாப்பன். இப்படி ஓரொரு குடும்பத்தையும் தன் குடும்பத்தை போலே ராமன் ரட்சிப்பன். அதனால இனி ராஜான்னா ராமன் தான். லோகபாலோபவம் நாதம் அகாமயத மேதினி. தசரதா அப்படி மட்டும் நினைச்சுக்காதே. பூமி பிராட்டி ஆசைப்பட்டுட்டான்னு வச்சுக்கோ. இனிமே இந்த பூமாதேவியை கட்டியானா ராமன் தான் ராஜா, தசரதன் இல்லேன்னு. அதனால ராமனுக்கே பட்டம் கட்டுடு. இது பிரத்யசிந்தான் ராஜா பிராமணானாம் இதம் அப்ரவீத் வசிஷ்டம் வாமதேவஞ்ச தேஷாமேபோப ஸ்ருண்வதாம் சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணிய புஷ்பித கானனா யௌவராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவ உபகல்பியதாம். மக்கள் எல்லாம் கூடின ஒண்ணு. அவா ஒத்துள்ள பிற்பாடு தசரதன் மற்ற மந்திரிகளை கூப்பிடுகிறான். ரிஷிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டான். மக்கள் ஒத்துணுட்டா. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்ப வசிஷ்டர் தசரதா இது 12 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது, இருந்தாலும் நான் சொன்னேங்கிறதுக்காக நீ அனுப்பிவிட்டார். சரி, இப்ப நாம் நாள் குறித்து விடலாம். சித்திர மாசம் ரொம்ப ஆச்சரியமான மாசம். சைத்திர ஸ்ரீமான அயம் மாசா புண்ணிய புஷ்பித காரணா. எல்லா இடத்திலையும் பூத்து குலுங்கும். அந்த மாசத்திலே பட்டாபிஷேகம் வச்சுக்கோம். எல்லாரையும் கூப்பிடு. நார்த்திசை பார்ப்பனர்கள் சிட்டர்கள் கொண்டு வந்து தீர்த்தம் சேர்க்கட்டும். ராமனுக்கு பட்டம் அப்படின்னு வசிஷ்டர் சொன்ன உடனே ஊரே விழாக்கோலம் போண்டது. தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதரிசனம் ரூபௌதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். தன்னுடைய ரூபத்தாலும் குணத்தாலும் எல்லாவற்றாலும் காண்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் பறிக்கக்கூடியவன் ராமன். கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான்னு திருவங்கியாழ்வார் பாசுரத்தில் ஆச்சரியமா சாதித்தார். ஆகையாலே பெருமானுடைய அழகு இன்னும் கூடி போச்சு. ஏற்கனவே அவர் அழக, இன்னும் பட்டாபிஷேகம் பண்ண போறாருன்னு அழகு கேட்கணுமா? அப்போ அதனால அவ்வழகனான ராமனை பக்கத்துல இருக்கிற வசிஷ்டர் கூப்பிட்டார். ராமா, போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ. உள்ளுக்குள்ள பெரிய மூர்த்தி இருக்கார். இவாளுக்கு ஒரு ஆராதன தெய்வம், ஆராத்த தெய்வம் உள்ளுக்குள்ள இருந்தார். கீழே முதல் நாள் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னதுன்னா, என்னத்துக்காக ராமன் இந்த குலத்துல பிறந்தான்னு சொல்லியிருந்தேன். மனுஷனா பிறக்கணுங்கிறது புரிஞ்சுது. ஏன்னா அப்படித்தான் வர வாங்கி வச்சிருக்கா. மனுஷனா பிறக்கணும்னா தசரதனுக்கு பிள்ளையா தான் பிறக்கணும்னா எங்க வேணா மனுஷனா பிறந்திருக்கலாமேனா ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இக்ஷ்வாகு வம்சத்தில் ஒரு பெருமாள் ரொம்ப நாளா உள்ள இருக்கார். இன்னைக்கு அவர் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கார். எந்த பெருமான் திருவரங்கத்தில் சயனித்திருக்கிறானோ அவன் முதல்ல திருப்பார்கடல்ல பிரணவாகார விமானத்தோடே தோன்றினார். அந்த பெருமாளை பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் எழுந்துருட பண்ணி பிரம்மா நெடுநாட்கள் திருவாராதனம் எழுந்து வந்தார். அதுக்கப்புறம் இக்ஷ்வாகு, ராமனுடைய மூத்தவன் இக்ஷ்வாகு இருக்கானே, அவன் பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கு போயிட்டு வருவானான். என்ன யோக பலம் இருக்கணும் பாருங்க. சத்தியலோகம் வரைக்கும் போய் பார்த்துட்டு பிரம்மாவை விழுந்து சேவிச்சு, தேவரீர் லோகத்துல இருந்து என்ன லாபம், எங்க லோகத்துக்குன்னா இந்த பெருமாள் வரணும் அப்படின்னு கேட்கிறார். இதே பெருமாள் தான் இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்துல போய் பெரிய பெருமாள் சயன திருக்கோலத்துல சேவிக்கிறோமே, 16 அடி அந்த பெருமாள். அந்த பெருமாளையே தான் அங்க வச்சுட்டு இருந்திருந்தா. அப்ப இக்ஷ்வாக்கு போய் பிரார்த்தித்த உடனே பார்த்தா பிரம்மா, சரி கீழ்லோகத்துக்கு போகட்டும், அயோத்திக்கு எழுந்துருள பண்ணி கொண்டு போ. இக்ஷ்வாகு அங்கிருந்து எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து சரையூ நதிக்கரையில பிரதிஷ்டை பண்ணிட்டான். ரொம்ப வருஷம் இருந்தார். இக்ஷ்வாகு நடத்திலே 35 ராஜா நேதி படிச்சேன்னு அத்தனை ராஜாக்களும் திருவாராதனம் பண்ணியிருக்கா. அப்ப ஒரு ராஜாவும் அர்ச்சகர். இந்த பெருமாள் தான் அர்ச்சனத்தை வாங்கிட்டு இருக்கிறவர். இதே திருவரங்கத்தின் பெருமான் மொத்த பேரால அர்ச்சனை பண்ணப்பட்டார். பெருமாள் யோசிக்கிறார். திலீபன் பண்ணான், மாந்தாத்தா பண்ணா, சகரம் பண்ணா, அம்சுபான் பண்ணா, அசமஞ்சஸ் பண்ணா, மாந்தாத்தா எல்லாரும் பண்ணிட்டான். ஆனால் அவர் திருப்திக்கு தகுந்தாப்புல ஒத்துருமே பண்ணலையா. எல்லாரும் பண்றாளே தவிர அவ்வளவு திருப்தி ஏற்பட பகவான் என் பெருமைக்கு தகுந்தாப்புல பண்ணலேன்னு நாமும் தான் நித்தியம் பூஜை பண்றோம். கடைசியில் என்ன சொல்லுவோம், உபசாராபதேசேன கிருதான் அகரஹன்மயா அபசாரான் இமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. நான் ஏதோ 16 உபசாரம் பண்ணலான்னு ஆரம்பிச்சேன். அது 32 அபசாரமா முடிஞ்சு போச்சு. க்ஷமித்துள்ள வேண்டும், இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி விழுந்து சேவிச்சிருவோம். இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ராமன் யோசிச்சு பார்த்தார், நம்ம பெருமைக்கு தகுந்தாப்புல ஒத்துருமே பண்ண மாட்டேங்கிறானேன்னு உள்ள இருக்கிற பகவானுக்கு ஆசை. யார் பண்ண போறாங்க? அவர் பெருமைக்கு தகுந்தாப்புல அவரே பண்ணிட்டாதான் உண்டு. இப்ப கல்யாணம் ஆகுது பாருங்க, முதல் 2 வருஷம் 1 வருஷம் வரைக்கும் உப்பு போடல காரம் போடலன்னு சொன்னா பயந்துட்டு ஒழுங்கா பண்ணுவா. அதே ஒரு 5 வருஷம் தாண்டித்துன்னு சொன்னா பண்ண மாட்டா, ஆனா ஒன்னும் பேச மாட்டா. அதே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுதான் முடியும் அப்படிங்கிற பதில் வரும். இன்னொரு 20 வருஷம் ஆயிடுத்து அதுக்கப்புறம் சொல்றோம்னு வச்சுக்கோ, நீங்களே பிறந்து பண்ணிட்டா தான் உண்டு அப்படிங்கிற பதில் கிடைச்சிடும். இப்ப பெருமாளுக்கு அதான் நிலைமை. அவர் 35 ராஜாவை பார்த்துட்டார், ஒருத்தரும் சரியா பண்றதா இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், நானே அர்ச்சகனா பிறந்து பண்ணிட்டா தான் உண்டு. இந்த முடிவுக்கு தான் பகவான் வந்தார். அப்ப அர்ச்சகனாகவும் அவர் பிறந்தாகணும், அர்ச்சிக்கப்படுபவனாகவும் அவன் இருந்தாக வேண்டும். அர்ச்சிக்கப்படுபவனா பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் உள்ள இருக்கார். அர்ச்சகனா பிறக்கணுமே. இவர் எங்கேயாரும் கொண்டு போய் மனுஷ ஜாத்தியில பிறந்திருந்தார், ராவணனை கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிக்க முடியாது.
இந்த குலத்துல பிறந்தாத்தான் இவருக்கு பூஜை பண்றதுக்கு யோகியதை கிடைக்கும். அதனாலதான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தான். மனுகுல மகீபால வியானம்பிரமௌலி பரம்பரா மணிமகரிகாரோஜி நீராஜிதாங்கிரி சரோருகா ஸ்வயமத விபோஸ்வேன ஸ்ரீரங்க தாமனி மைத்திரி ரமண வபுஷா ஸ்வாருகாணி ஆராதனானி அதிலங்கிதான் ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். ஓ பகவன், நீ இதுக்காகத்தான் பிறந்தாய் போல் இருக்கு. அன்னைக்கு அந்த பெருமாளுக்கு நாராயணன்னு பேர், ஜெகநாதன்னு பேர். நாராயண பெருமாள் உள்ள இருக்கார். அதனாலதான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சம்பந்தம். அன்னைக்கு அயோத்தியில இருந்தார். அதுக்கப்புறம் ராமராவோட யுத்தம் முடிந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு விபீஷணனுக்கு விட கொடுத்து அனுப்புறார் ராமன். இவருக்கு ஏதாவது பெரிய பரிசு கொடுக்கணும்னு மனசுல தோணி இந்த விமானத்தோட அந்த பெருமாளை எழுந்துள்ள பண்ணி கொடுத்தார். விபீஷணா, நீ ஸ்ரீலங்கைக்கு எடுத்துன்னு போடு, அங்கேயே உன்னோட அந்த பெருமாள் இருக்கட்டும். அத்தனை ஆசை ராமனுக்கு விபீஷணன் பேர்ல. செல்வ விபீடனுக்கு வேறாக நல்லான்னு திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். விபீஷணன் ஆகாச மார்க்கத்தை தூக்கிட்டு போறான். அப்ப கீழே தான் இந்த ரெண்டு காவேரிக்கு நடுவுல அழகிய இடத்தை பார்த்துட்டு பெருமாள் சொல்றாரு, விபீஷணன் நான் இங்க இருந்துடுறேன், உன்னோட நான் லங்கைக்கு வரல, நான் இங்கேயே இருந்துடுறேன் என்று குடதிசை முடிய வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவண துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்னும் வண்டின முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது சடவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை. இதுவரைக்கும் அணி திருவரங்கம் என்ன, இனிமே தான் இது திருவரங்கநாதன் வந்து சயனித்த சோலை. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கார், இன்னும் கிளம்பல. அவர் இடமா மாறின்னு வந்தவர் இங்கே நீங்க மாறிட்டாருன்னா, ஏன்னா திருப்பார்கடலேருந்து சத்தியலோகத்துக்கு போனார், சத்தியலோகத்திலேருந்து அயோத்திக்கு வந்தார், அயோத்தியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். இது 3வது ஸ்தானம். பார்க்கடல், பிரம்மாவின் சத்தியலோகம், அயோத்தியா. இதுக்கப்புறம் 4வது. இந்த 3 இடம் தாண்டின பிற்பாடு இப்ப 4வது ஸ்தானமா ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அதுக்கு அந்த அந்த இடத்துல இருந்து நீ வாரும் ஸ்ரீரங்கைக்கு வரணும்னு விபீஷணன் பிரார்த்தித்தான். பெருமாள் அப்பதான் சொன்னார், சாதாரணமான எப்பவும் நான் கிழக்கு நோக்கித்தான் இருப்பேன், இல்ல வடக்கு நோக்கி இருப்பேன், உன்னை கட்டாட்சிக்கிறதுக்காக தெற்கு நோக்கி சயனிக்கிறேன். லங்கையில விபீஷணன் இருக்கான் இல்லையோ, அதனாலதான் தென்திசை இலங்க நோக்கின்னு ஆழ்வார் சாதித்தார். மண்ணுடைய விபீடனத்தாய் மலர்கள் வைத்த என்னுடைய திருவரங்கர் என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். தெற்கு திக்க நோக்கி தட்சிணாபி பரிபக்திரிம உன்னலப்யாது சர்வோத்தரா பகுதி தேவி தவாவதாராது தேசிகனும் தன்னுடைய கோதாஸ்துதியிலே தெரிவிக்கிறார். தென்திசை இலங்கு நோக்கி பெருமான் கிடக்கிறார். இது அந்த சரித்திரம். அதுக்காக கிழியே சொன்னேன், ஏன் இந்த குலத்துல பிறக்க வேண்டிய தேவைன்னு பகவான் ராமனாக அவதரித்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிருக்கார். இப்ப வசிஷ்டர் கூட கூப்பிட்டு சொல்றார், ராமா உள்ளுக்குள்ள போய் பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ, நன்னா நடக்கணும், பட்டாபிஷேகம் கேட்டுக்கோன்னார். பெருமாள் பார்த்தார், இந்த கூனி மொட்டை மாடிக்கு ஏறவே இல்லை, அவ போய் பார்க்கவே இல்லை, போய் பேசவே இல்லை. இப்படியே விட்டா இன்னைக்கு முடிஞ்சு போடும் உபன்யாசம். கூனி மேல ஏறினா தான் மேற்கொண்டு கதையே ஓட்ட முடியும். இவர் என்னமோ நன்னா நடக்கிறதுக்காக பிரார்த்திக்க சொல்றாரு. கூனி மொட்டை மாடியில ஏறுறதுக்கு போய் பிரார்த்திக்கணும் நான் இப்போ அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போறார். சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமது. விஷாலாட்சியோன சீத்தை கையை பிடிச்சிருந்து 2 பேருமா நாராயணனை சேவிக்கிறதுக்காக உள்ள போனார்கள்னார். விஷாலாட்சின்னு அங்க பேர் இருக்கு. முதல் நாள் விஷாலாட்சன் விஷாலாட்சின்லாம் என்னமோ பேரே வைக்க மாட்டேங்கிறாள்னு நான் சொன்னேன் இல்லையோ. ஏன் வைக்க மாட்டேங்கிறாள்னு இப்ப சொல்றேன். இந்த 1000 பேர் புஸ்தகத்துல கூட அதெல்லாம் போட்டிருக்காள் தெரியல. அந்த பேர்லாம் ஏதோ புதுவா பேர் இருக்கு. இது ஒரு விஷாலாட்சின்னு பழைய பேர். அது இன்னொன்னு என்னமோ தெரியாது. இப்போ விஷாலாட்சிங்கிறது நிறைய ஸ்மார்த்தர்கள் பேர் வைப்பா. யாரும் இப்ப புது பேர் வைக்கிறது இல்லைன்னு வச்சுங்க, அது வேற. ஆனா எப்படியா இருந்தா கூட அது வச்சாலும் வைப்பா. வைஷ்ணவர்கள் விஷாலாட்சின்னு வைக்கிறது இல்லை. ஆனா சீதைக்கு விஷாலாட்சின்னு பேர் இருக்குன்னு இங்க இருக்கு. இப்போ சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமது. ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையா சொன்னார். ஏன் தெரியுமோ? பிராட்டி விஷாலாட்சி எப்படின்னா, ராமன் சீதையும் உள்ளுக்குள்ள சேவிக்கிறாள். ராமன் அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டே இருப்பார். சீதை அந்த பெருமாளை பார்க்கவே மாட்டாளாம், ராமனையே தான் எப்பவும் பார்ப்பாள். அவன் திருவாராதனம் பண்ற அழகை பார்த்து என்னழகா தூபம் சமர்ப்பிக்கிறார், என்னழகா தீபம் சமர்ப்பிக்கிறார், என்னழகா அர்ச்சனை பண்றார், என்னழகா அபிஷேகம் பண்றான்னு பார்த்து பார்த்து அவ கண்ணு பெருசா எடுத்தான். அவ ஏற்கனவே விஷாலாட்சி. இந்த விஷாலாட்சி ராமன் பண்றதை பார்த்து பார்த்து கண்ணு பெருத்து போட்டு சொல்லி, அதனால விஷாலாட்சின்னு மறுபடியும் ஒரு வால்மீகி சொன்னார். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சாமி இந்த நாள்ல ஏன் தெரியுமோ யாரும் விஷாலாட்சி இல்லை? ஏன்னா புருஷன் முதல்ல ஆராதனம் பண்ணான்னா இவ பார்த்து விஷாலாட்சியா இருக்குது. அவர் பண்றதே இல்லையே. அவர் பண்ணா அவர் என்ன அழகா பண்றாருன்னு பார்த்து பார்த்து இவ கண்ணும் பறிக்கும். அவர் அதனால பண்ணணும். கடைசி பட்சம் இப்படி விஷாலாட்சி ஆகிறதுக்காகவாவது அவசியம் திருவாராதனம் பண்ணணும்னு வச்சுக்க வேண்டியதான். சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமது. கூட விஷாலாட்சி அழைத்துக் கொண்டு நாராயணனை திருவடி தொழுவதற்கு சென்றார். உள்ளே ராமன் போன சரித்திரத்தையும் சொல்றார். விரதச்சர்யா விதானத்திலே வசிஷ்டர் ராமனிடத்திலே உள்ளபோ விஷாலாட்சியா நாராயண உபாகமது பிரகிருத்திய சிரசா பாத்ரீம் ஹவிஷோ விதிவத்ததா ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயாத்து சகோஷிதா
பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா அவிதூரே ஸ்திதாம் திருட்வா தாத்ரீம் பப்ரச்ச மந்தரா உத்தமேனா அபிசயுக்தா ஹர்ஷேனார்த்த பராசதி. இவர் உள்ளுக்குள்ளவே பிரார்த்தனை பண்ணிக்கிறச்சேதான் கிட்டு கிட்டு கிட்டுன்னு வேலை ஓட ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் ஒண்ணு நகரவே இல்லை. ராமன் உள்ள போய் பெரிய பெருமாள் திருவடியை கட்டியா பிடிச்சிருந்தார். பெருமாளே நீர் என்ன உண்மை நம்பி நாம பிறந்தாச்சுக்கோ, அங்கங்க வேலை நடந்தாத்தான் நம்மால சீக்கிரம் அந்த காரியத்தை பார்க்க முடியும், நீர் அனுகிரகிக்கணும் அப்படின்னு உடனே கிடுகிடு ஞாதி தாசி யதோ ஜாதா, எங்கேயோ பிறந்தவள் எங்கேயோ வந்தவள் மந்தராங்கிற கூனி அவ பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா மேல் மாடிக்கு எதிர்ச்சையா ஏறி போனாலும். நம்ம யாரான விருந்தாளி வந்துட்டா எதிர்ச்சையா வந்தாலும் எஸ்ய கசிது இச்சா எதிர்ச்சா, யாருடைய இச்சையாலேயோ வந்துட்டா எதிர்ச்சா ஈஸ்வரேச்சான்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த அதிதி திடீர்னு என் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு, இப்போ பெருமாள் பார்த்து நீ உன் வீட்டுக்கு போ கதவை தட்டுன்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு இல்லையோ, அதனால பகவானுடைய இச்சையினாலேயே வந்தவன் அர்த்தம். இவளும் மேல ஏறி பார்த்தாள். சா தஹ்யமானா குரோதேன மந்தரா பாபதர்சினி உத்திஷ்ட மூடே கிம்சேஷே பயம் துவாம் அபிவர்த்ததே உபப்ளுதம் அபௌகேன நாத்மான வமபுத்தியசே. பார்த்தவ நேர கிடுகிடு கைகையனுடைய அந்தப்புறத்துக்கு வந்தா, ஏ மூடாத்மாவை எழுதுரு, என்ன படுத்துட்டு இருக்கே, உனக்கு அத்தனையும் போச்சு, இனிமே உனக்கு வாழ்க்கை கிடையாது, கெட்டே போனாய், அது தெரியாம படுத்து தூங்கிட்டு இருக்கே, புத்தி இல்லையா, எழுந்துரு என்று ரொம்ப வேகமா பேசினாள். கைகை மெதுவா எழுந்திருந்து, என்ன மந்தரா, என்ன பேசுகிறாய், என்ன அவசரம் உனக்கு, இப்போ ஏன் நடந்ததுன்னு கேட்க, இந்த மாதிரி ராமனுக்கு பட்டமா திராயஸ்வ புத்திரம் ஆத்மானம் மாஞ்ச விஸ்மய தரிசனே, பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாதா போல இருக்கிறாயே, உன்னுடைய பிள்ளையை காப்பாத்துறதுக்கு வழிபார், உன்னுடைய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் இல்லையா அப்படின்னு சொன்னாள். இவள் இல்லையே, நேத்தி கூட தசரதன் அந்த புறத்துல நான் பார்த்தேனே, என் பிள்ளைக்கு பட்டம்னு சொல்லிட்டு போனாரே, என்ன அவ பதில் சொல்றா, இவளுக்கு புரியல. உன் பிள்ளைக்கு பட்டமா, ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் இப்பதானே நான் கேள்விப்பட்டேன். நாள் ராமேவா பரதேவா விசேஷம் நோபலக்ஷயே, ராமன் தான் என் பிள்ளை தெரியாதவனுக்கு என்ன கைகை சொல்றா. முதல் வார்த்தை பேசறதுக்கு ஆரம்பிக்கிறச்சே, என் பிள்ளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் தானே நேத்தி தசரதன் சொல்லிட்டு போனார். அவர் ராமனுக்கும் பரதனுக்கும் வேறுபாடு பாராட்டினவள் கிடையாது. அப்படி இருந்தவளை போய் மாற்றிட்டாளோ இல்லையோ, அதான் ஆழ்வார் பாசுரத்தில் கலக்கியமா மனத்தனளாள் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதுழிய குலக்குமரா காடுரைய போ. அவள் பார்த்து சொல்றாள், அப்போ கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட, கைகேசி போய் வரம் ஒன்றுட்டா தசரதனிடத்திலே, மலக்கியமா மனத்தனாய் வேறு வழி இல்லாமல் மனசு மலங்கி போய் மன்னவனும் மராதுழிய, மன்னவனால திருப்பி கொடுக்க முடியாது, நான் தடுக்க முடியாதுங்கிறதுக்காக 2 வரத்தையும் கொடுக்க. அப்ப கைகேசி சொல்றா, குலக்குமரா காடுரைய போ, இனிவனுக்கு நாடு இடம் அல்ல, நீ காடு நோக்கி செல். என்னவ சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு ராமன் புறப்பட்டு போனான் அல்லவா. அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆக ராமேவா பரதேவா அகம் விசேஷம் நோபலக்ஷயே தஸ்மாத் தஸ்மாத் துஷ்டாஸ்மி அத் ராஜா ராமம் ராஜ்ய அபிஷேக்ஷதே உபஸ்தாஸ்ததி கௌசல்யான் தாசீவத்வம் கிருதாஞ்சலி புத்திரஸ்த தவ ராமஸ்ய பிரேஷ்யத்வம் ஹி கமிஷ்யதி அப்பிரதிருஷ்டா பவிஷ்யந்தி ஸ்னுஷாஸ்தே பரதக்ஷயே. யோசித்து பார் கைகை, என்ன ராமனும் உன் பிள்ளையும் உண்டுங்கிற, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா நீ அப்புறம் கௌசல்யக்கு தாதியாத்தான் இருக்கணும், அவளுக்கு தாசியா இருந்து கைங்கேறி நம்ம இருக்கணும். உன் பிள்ளைக்கு ஒண்ணும் கிடைக்காது, கௌசல்யக்கு நீ தாசியா போடுவே, உன் பிள்ளை எங்கேயோ தள்ளிடுவார்கள். எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் கௌசல்ய போய் தான் சேவிப்பா, உன்னை சேவிக்கிறதுக்கு வரமாட்டார்கள். என்னென்ன கூடாதோ அத்தனை பேசி பேசி மயக்குகிறாள். ஸ்வார்த்தம் அபியுதயே பிராப்தே தஹ்யமானேவ மந்தரே பவிஷ்யதி ச கல்யாணே கிமிதம் பரிதப்சதே யதாவை பரதோ மான்யா ததா பூயோபி ராகவஹ கௌசல்யாஸ்தாத் அதிரிக்தஞ்ச மம சுஷ்ரூஷே பகு. கடைசியில நான் எப்படி உனக்கு இப்போ அடிமைத்தனம் புரிஞ்சுட்டு இருக்கேனோ அதை போல நீ போய் கௌசல்யக்கு பண்ண வேண்டி வரும். இதை புரிந்து கொண்டு முதலில் செய்ய வேண்டியதை செய், என்ன செய்ய வேணும்னு மெதுவா கைகை கேட்கிறாள். அப்ப மந்தரா சொல்லி கொடுக்குறா, ஏற்கனவே சம்பராசுர யுத்தத்தும் போது தசரதன் உயிரை நீ காப்பாத்தினியே, அப்ப 2 வரம் கொடுக்குறேன்னு அவர் சொன்னாரே, எப்ப வேணுமோ கேட்கிறேன்னு நீ சொல்லியிருந்தியே, அந்த 2 வரத்தை கேள் என்ன மந்தரா சொல்ல. ஏவமுக்த்வா ததா தேவ்யா மந்தரா பாபதர்சினி ராமார்த்தம் உபஹம்சந்தி கைகேயீம் இதம் அப்ரவீத் புரா தேவாசுரே யுத்தே சஹராஜர்ஷி விஃபதி ஆகச்சத்வாமுபாதாய தேவராஜஸ்ய சாக்கியகிருத் சசம்பர இதி க்யாதா சதமாயோ மயாசுரா துஷ்டேன தேன தத்தௌ தே த்வௌ வரௌ சுபதர்சனே. த்வௌ வரௌ 2 வரங்களை உனக்காக கொடுத்திருக்கிறான், அதை நீ வச்சிருக்கியே, அதை இப்ப கேள். கைகை சொன்னா, என்னமோ என் கைப்பிடித்த கணவனிடத்திலே வரம் கேட்கணுங்கிறிய, நீ எனக்கு ஒண்ணு புரியலையப்போ, அவர் உயிரை காப்பாற்ற வேண்டியது எனக்கு பொறுப்பு இல்லையோ, அதனாலதான் பண்ணேன். அவர் ஏதோ அன்னைக்கு கேட்டார், எனக்கு ஒண்ணு அதை கேட்கறதுக்கு எண்ணம் இல்லை, அதனாலதான் நான் கேட்காத வச்சிருந்தேன்.
நான் அதை எப்பவும் கேட்கறதெல்லாம் இல்லை. அதுக்கு இப்ப சந்தர்ப்பம் வந்துருச்சு. நீ வாழ வேண்டும் என்னால் இல்ல, நீ எப்படியானா போ, உன் பிள்ளை பரதன் வாழ வேண்டும் என்னால் நீ இதை கேட்டுதான் ஆகணும். இந்த பிள்ளைக்குன்னு சொன்ன உடனே புத்திரவாத்சல்யம் கண்ணமரிச்சது. இது அநேகமா பலரிடத்துல இருக்கிற ஆபத்து. ஏதாவது ஒண்ணு தப்பு நடக்கிறதுன்னு சொன்னா அது நம்ம பிள்ளை பண்றான்னு அதை ஒண்ணு சொல்ல முடியாத திண்டாடுறோம் பாருங்க. அதுலதான் சரியா அவளே போய் சிக்கி கொண்டாள். கைகை சிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்க, ராம பிரவ்ரஜனம் தூரம் நவவருஷாணி பஞ்சச்ச பரத கிரியதாம் ராஜா பிருத்திவியாம் பார்த்திவ ரிஷபா. பரதன் தான் இந்த பிருத்திவி ஆள வேண்டும், பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். 9 5 14 வருஷங்கள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். சதுர்தசி வருஷாணி ராமே பிரவ்ராஜிதே வனம் ரூಢஸ்ச கிருத மூலஸ்ச சேஷம் ஸ்தாஸ்ததிதே சுதா. அந்த 14 வருஷம் மட்டும் பரதனுக்கு நீ பட்டம் கட்டுட்டே, ராமன் திரும்பி வந்தா கூட மக்கள் யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டார்கள், மறந்தே போடுவார்கள். 14 வருஷம்னா 12 தாண்டிடும். 12 வருஷம் எடுத்துனாலே நிறைய விஷயம் செல்லுபடியாகாது. நீ நீதிமன்றத்துக்கும் போனேன்னா அப்படித்தான். அதனால இப்ப ரொம்ப ஜாகிரதையா 2 வருஷம் கூட்டி விட்டாப்போ 14 வருஷம் கழிச்சு வரட்டும். ஆருக்கும் எதுவும் ஞாபகத்திலே இருக்காது. ஏன காலேன ராமஸ்ச வனாத் பிரத்யாகமிஷ்யதி அந்தர்பகிச்ச புத்திரஸ்தே கிருத மூலோ பவிஷ்யதி. அதுக்குள்ள உன் பிள்ளை மொத்த பேருடைய மனசையும் கொள்ளையடிச்சிருவான். அவன் தான் நாட்டுக்கு ராஜாவா இருந்துருவான். இதை நான் சொல்லது செய் என் அவளும் பேசினாள். ஆழ்வார் பாசுரத்தில் கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனிகூன் உண்ட ஒண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்ட உண்டு நாரபேர வாழபாய நீலமே அண்ட கொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கமேன்னு ரொம்ப ஆச்சரியமா பாசுரம் படித்தார். கொண்ட கொண்ட கோதை இந்த ஆழ்வார் வர்ணிக்கிறது இப்போ கூனிய வர்ணிச்சிருக்கார். இது சீதை இல்லை, வர்ணிச்சிருக்கிறது கூனிய. கொண்ட கொண்ட அவர் நீண்ட கோடாலி முடிச்சு வைத்து போட்டிருக்காங்க. கொண்ட கொண்ட கோதை, அதுல வேற நல்ல புஷ்பம் சுத்திருக்கு கோதை. கொண்ட கொண்ட கோதை மீது தேன், அந்த புஷ்பத்திலிருந்து தேன் அப்படியே பிரவகிக்கிறது. அந்த தேனை குடிக்கிறதுக்காக வண்டுகள்லாம் வேற ரீங்கரிக்கிறது. கொண்ட கொண்ட கோதை மீது தேன் உலாவு கூனி. இத்தனை நல்லது சொல்லணும் வந்தவர் கடைசியில கூனின்னு முடிக்கணுமா? அந்த கூனுடைய கூன் ஒடுங்கும்படி. இவளுக்கு என்ன வந்தது? எல்லாருமே ராமனை விரும்புறாளே, ஏன் இவளுக்கு மட்டும் பிடிக்காத போச்சுன்னா 5 வயசுக்கு ராமனும் விளையாட்டு விளையாடினார். அது இவளுக்கு ஆபத்தா போச்சு. அதனால அன்னியிலிருந்து கருவின்றிருக்காகும் வஞ்சனை வைத்துக் கொண்டு தீர்த்தாள். அவருடைய கூன் ஒடுங்கும்படிக்கு ராமன் மண்ணுருண்டைய தன்னுடைய அம்புல வச்சு அடிப்பறான். இது 5 வயசுல இந்த உண்டவில் அடிக்கிறதுங்கிற பாருங்க. அதை போல ராமன் அம்புல வச்சு இவ கூனை நோக்கி அடிப்பார். இந்த கூன் உள்ள போகும், கூன் வெளியில வரும். அதை பார்த்து கைத்தட்டி சிரிப்பார். இதை வச்சுதான் மனசுல 20 வருஷமா காத்துட்டு இருக்காப்போ. இதனாலதான் என்னைக்குமே சில பிள்ளைகள்லாம் அம்புல ஏறி தும்பல பாயும், ஒரு அடியும் படாது. சில பேர் வேடிக்கை பார்த்துட்டே போறேன், ஒரு விளையாட்டுக்கு சரி போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போகும். பார்த்துட்டு இருக்கிற இடத்துல பந்து அடிபட்டு ரத்தம் கொண்டு திரும்பி வரும். இது நித்தியமே ஓடி ஆடிட்டு இருக்கேன், அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகலையா? அந்த மாதிரி இருக்கிற பிள்ளை அடையப்பட்டுக்காது, ஜாகிரதையா திரும்பி வந்துடும். இந்த ஒண்ணுமே இல்ல சாது பிள்ளை உட்காந்து பார்த்துட்டு வரேன்னு போச்சு பாருங்க, அதுதான் ஓங்கி பட்டுன்னு வந்து ஒரே நாள் போயிருக்கும். ஆனா இனிமே அனுப்பவே வேண்டாங்கிற அளவுக்கு நமக்கே தோணி போடும். அந்த மாதிரி பட்டு வரும். அதுதான் கண்ணன் இப்ப நித்தியப்படிக்கு என்னென்னமோ பண்றார், அவருக்கு ஒண்ணும் பண்றதே இல்லை. யாரும் வஞ்சனதிக்கிறதுக்கெல்லாம் வர்றதே இல்லை. ஆனா ஒரே ஒரு நாள் ஒரு தப்பு ராமன் பண்ணார்னா, இல்லைன்னா ராமலீலா எங்கேயானு கேள்விப்பட்டிருக்குமா? பட்டதே இல்லை. கிருஷ்ணலீலா எல்லாமே இப்படித்தான். கண்ணனவா ஓலை கட்டி கண்ணுக்குட்டியை கறந்துட்டே இருக்கிறச்சே அது வால்ல பட்டாசை கட்டி விட்டுருவார். அது ஓஹோன்னு கத்தின்னு ஓடுறது எல்லாத்தையும் பார்த்து வத்சான் முஞ்சன்னு கோச்சி தசமையே ஜாதஹாசா. எப்பப்பெல்லாம் கட்ட அவுத்து விடணுமோ அப்பெல்லாம் கட்ட அவுத்து விட்டுருவார். எந்த வீட்டுல எந்த பெண் இருந்தாலும் அவ பார்த்துட்டே இருக்கிறச்சே பாலை சாத்து பருகிட்டு கண்ணன் போந்து நின்னான். அவ பார்த்துட்டே இருக்கிறச்சே அவ வீட்டு பால் மட்டும் காணப்படும், வெண்ணை மட்டும் காணப்படும். இப்படி பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைக்கு ஒரு அடி பட மாட்டேங்கிறது. ஒரே ஒரு நாள் என்னமோ இவர் அடிச்சுட்டாருன்னா, அதனாலதான் என்னைக்கும் பேசாம இருக்கிற பிள்ளைகள் பேசாமலே இருக்கணும். நம்ம ஏதாவது குறுக்கு ஏதாவது பண்ண போனோம், அப்ப அடிபட்டதுக்கு தயாரா தான் இருக்கணும். அதனால கூனேசை கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனிகூன் உண்ட உண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதன் ஒரு பாடினார். அம்மாழ்வாருடைய ஒரு பாசனம். கூனேசதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தாரு. பராசரவட்டன் ஒருத்தர் சொன்னேன்னு அவர் தன்னுடைய காலக்ஷேப கோட்டியில் இந்த பாட்டுக்கு அசைஞ்சுட்டு இருக்கார். கூனே சிதைய கூன் சிதையும்படிக்கு உண்டவில் நிறத்தில் தெரித்தாய், உண்டவில்லார வச்சு அடித்தாய் கோவிந்தான்னா. ஒரு சந்தேகம் வந்துட்டு, கோவிந்தன் கண்ணன்னா இது பண்ணது ராமனாச்சே, ஏது கோவிந்தாங்கிறார்னா? ஆழ்வார் யோசிச்சு பார்த்தாராம், இந்த மாதிரி காரியம் ராமன் பண்ணிருக்க மாட்டார்னு அவருக்கு தோன்றது. ஆனா சொல்றதுக்கு வாய் பூசறது. ராமன் போய் இந்த மாதிரிலாம் பண்ணார்னா கண்ணன் தலையில எத்தவனா வைக்கலாமே தவிர ராமன் தலையில இதை வைக்கணும்னு அவருக்கு தோணலை. அதனால பண்ணது ராமன் தான். ஆழமாச்சுட்டா இருக்கும். கூனேசதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. பண்ணது இவன், பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடமா? பண்ணது ராமனாச்சேன்னா அதுக்கு பட்டர் ரொம்ப வேடிக்கை ஒரு கதை சொன்னார். போம் பழியெல்லாம் அமணன் தலையோட போம் அப்படின்னு வேடிக்கை கதை. சாதாரணமா அந்த உரையாசிரியர்கள் பெரிய வித்வான்கள்லாம் வேடிக்கை கதையெல்லாம் சொல்லவே மாட்டான்.
உபன்யாசத்துல இருக்கிற நல்லத்தை சொல்றதுக்கு தான் நாழியே தவிர அது எதுன்னு இந்த விளையாட்டு சிரிப்பு அதெல்லாம் சொல்லி ஏதோ நாட்டு நடப்பு கதைகள்லாம் சொல்லிட்டு நிறைய பொழுது பாருங்க. அப்படிலாம் பொழுது போனா அப்புறம் விஷயம் சொல்றதுக்கு நமக்கு பொழுதே இல்லாதே போடும். ஆனா பட்டர் ஒரு வேடிக்கையான சரித்திரம் சொன்னார். ஒரு நாள் ஒரு திருடன், அவன் கண்ணக்கோல் வச்சு திருடுறவன். அந்த திருடன் ஈரச்சவர்